கூகுளோட 24 hour லாக் ஆகஸ்ட் மாசம் 2026 நடைமுறைக்கு வருது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நீங்க அடிக்கடி பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்கல்ல, அப்படி இன்ஸ்டால் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க தேடக்கூடிய ஆப் பிளே ஸ்டோர்ல இல்லைன்னா உடனே சட்டுன்னு இந்த ஏபிகே சைட்ல போயிட்டு நீங்க தேடுவீங்க, அங்க கிடைச்சிடும். பார்த்த உடனே நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி நினைப்பீங்க, ஆனா முடியவே முடியாது. அங்க 24 hour லாக்கை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த மாதிரி சைட் லோடிங் ஆப்பை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். யாரெல்லாம் சைட் லோடிங் ஆப்பை பயன்படுத்துறீங்களோ, நான் பதிவு பண்ண போற இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாகப்பட்டது ஒரு ஆண்ட்ராய்ட் போனை பத்தி முழுமையான புரிதல் இருந்துச்சுன்னா அவரை இந்த ஸ்கேமரால ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா ஒரு ஆண்ட்ராய்ட் போன் யூசர் எனக்கு கால் மட்டும் தான் பண்ண தெரியும், கால் ரிசீவ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆண்ட்ராய்டு யூசரை ஈஸியா ஸ்கேமரால போன் கால் மூலியமா பயமுறுத்தி அதை இதையும் கலெக்ட் பண்ணி ஆட்டைய போட்டுற முடியும். சோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த 24 hour லாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூகுள் காரன் கையில் எடுத்து எப்போ இந்த சைட் லோடிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க முறையா ஃபாலோ பண்ணும். எங்க ஃபாலோ பண்ணும்? நம்ம போனோட செட்டிங்ஸ்ல டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதை மறைஞ்சிருக்கும். நீங்க தட்டி எழுப்பணும், எனேபிள் பண்ணணும். அங்க கேள்வியெல்லாம் கேட்பாங்க, உங்களை யாராச்சும் கட்டாயப்படுத்துறாங்களா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க நோ சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்கேமர் வந்து நம்ம போனோட ஸ்கிரீன் எல்லாம் ரீட் பண்ற மாதிரிலாம் இருக்கும் சில சமயங்கள்ல, அது தெரியாது. சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு போனை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுவான், அதையும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ஏபிகே ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா? 24 மணி நேரம் வெயிட் பண்ணும். ஒன்ஸ் 24 மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போனுக்கு வழக்கமா அந்த லாக் எல்லாம் போட்டுருவோம்ல, பயோமெட்ரிக் பின், அதை யூஸ் பண்ணி மறுபடியும் ரீஅத்தென்டிகேட் பண்ணணும் போனை. அதுக்கப்புறம் தான் நமக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பான். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுப்பா, இல்லைன்னா அன்லிமிட்டடா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த சைட் லோடிங் ஆப்பை இஷ்டம் போல உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பான். நமக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலான ஒரு டெவலப்பர் கூகுள் பிளே ஸ்டோர்ல கொடுக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து முறையா ஃபாலோ பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். ஆனா ஒரு சில பாலிசியை ஃபாலோ பண்ணாத டெவலப்பர் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் எட்டிக்கிட்டு உதச்சிருவான் அந்த கூகுள் காரன். சோ அந்த மாதிரி ஆப்ஸ் தான் நம்ம அன்வெரிஃபைடு ஆப்ஸ்ங்கிறோம். அதைத்தான் வந்து நம்ம போன்ல அந்த சைட் லோடிங் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்றோம். சோ இதுக்கு தான் அந்த 24 hour லாக்கை கூகுள் காரன் கொண்டு வர போறான். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.